Hi students, 12th standard computer science chapter 7 Python functions. இதில் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் 7.1ல introduction, that is what is function and advantages of function பார்த்தோம். Then 7.1.1ல என்ன பார்த்தோம் types of functions, that is user defined function, built-in, lambda and recursion. இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 7.2 பார்க்கலாம். 7.2ல என்ன சொல்றாங்க, டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் இப்போ ஃபங்க்ஷனோட பிளாக். எதுக்காக, டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டினா டு டூ சர்டன் ஜாப், டு டூ சர்டன் டாஸ்க். இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் பிரிண்ட் ஆஃப் கூட ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான் அப்படின்றாங்க. எப்படின்னா இந்த ஓப்பனிங் அண்ட் இந்த க்ளோசிங் பெராந்தசிஸ் வருது பாருங்கள். இங்கே நான் இந்த ஸ்க்ரீனில், இந்த பைத்தான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் பெராந்தசிஸ் இப்படி வந்தாலே அது ஃபங்க்ஷன்ஸ். பாருங்கள், இப்படி வந்தாலே அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் கூட ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது போக யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், யூசர் கூட அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது எப்படி பண்ணணும், வித் த கீவேர்டு டெஃப். டெஃப்னா அந்த டிஃபைனோட அந்த ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், கீவேர்டு டெஃப் ஃபாலோடு பை த ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷனுக்கு நான் test1 அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். தென் அண்ட் பெராந்தசிஸ், def followed by test1 and parenthesis. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பாருங்கள், defன்ற கீவேர்ட், தென் ஃபங்க்ஷன் நேம், தென் இந்த பெராந்தசிஸ்குள்ள பெராமீட்டர்ஸ். எத்தனை பெராமீட்டர் வேணாலும் கொடுக்கலாம், கமா கொடுத்து பெராமீட்டர் 1 2ன்னு எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இதில் பெராமீட்டர்ஸ் எப்படின்றதும் இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் பாருங்கள், அவங்க நோட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. In the above syntax, the text which is given in square bracket is optional அப்படின்றாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் அப்படின்றாங்க. கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் இருக்கலாம். பாருங்கள், கொடுக்காம நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் கொடுத்து பார்த்தோம், இப்போ கொடுக்காம போட்டிருக்கேன் பாருங்கள். எதுவுமே இந்த பெராமீட்டரை யூஸ் பண்ணல, எம்டி பிளாக்கை, எம்டி பெராந்தசிஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பற்றி பாருங்கள். இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது test1. இங்கே கால் ஆனோன்னா கண்ட்ரோல் இங்கே போகும். ஸோ என்ன தான் ஃபங்க்ஷன் பிளாக்கை டிஃபைன் பண்ணால் கூட அதை கால் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் இன்வோக் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே கால் பண்ணுறப்ப எந்த ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணல, இங்கே எந்த பெராமீட்டர்ஸும் கொடுக்கல, இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த பெராமீட்டர்ஸும் இல்லை. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், உள்ளே போயிட்டு ஏல 5 பியில் 10 c = a+b ரெண்டையும் ஆட் பண்ணி சிக்குள்ளே போட்டு ரிட்டர்ன் அனுப்புகிறோம். பாருங்கள், ரிட்டர்ன் பற்றி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க சின்டாக்ஸில் ரிட்டர்ன் சி. இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். உடனே a+b ஆட் பண்ணி 15ன்றது சிக்குள்ளே இருக்கும். அதை ரிட்டர்ன் எங்கேருந்து ஃபங்க்ஷன் இன்வோக் ஆச்சு, இந்த இடத்துல தானே ஃபங்க்ஷன் கால் ஆச்சு, அங்கேயே தான் ரிட்டன் அந்த வேல்யூவை ரிட்டன் எடுத்துகிட்டு வரும். அந்த 15ன்றதை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அந்த 15 எக்ஸ்குள்ளே இருக்கா, அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஆனால் த வேல்யூ ரிசீவ்டு ஃப்ரம் test1 நான் சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காது. நீங்கள் என்ன வேணாலும் உள்ளே டைப் பண்ணிக்கலாம் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸை வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இதை சொல்லிவிட்டு இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிடும். எக்ஸ்குள்ளே இருக்கிற 15 பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், த வேல்யூ ரிசீவ்டு ஃப்ரம் test1 = 15 வந்திருக்குங்களா ஆன்சர். ஸோ இப்போ வந்து எந்த பெராமீட்டரும் இல்லை நம்ம பெராமீட்டர் கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வேணால் எடுத்துடலாம். பெராமீட்டரை அதை கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து த்ரூ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வழியாக வேல்யூஸ் அனுப்பி பெராமீட்டர் வழியாக ரிசீவ் பண்ணோம். நம்ம அதுக்கு பதிலாக இங்கேயே வேல்யூஸ் கொடுத்த வேணால் அதை எடுத்துட்டு பெராமீட்டர் இருக்கிற மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், a = சரி அப்படி கூட வேண்டாம், a, b
2 parameter இப்படி யூஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லை ஒன்று ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ப்ளீஸ் என்டர் வேல்யூ ஃபார் ஏன்னு யூசர் கிட்ட கெட் பண்ணணும். அதே மாதிரி பிக்கும் பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்ல போய் ப்ளீஸ் என்டர் வேல்யூ ஃபார் பி இப்படி கெட் பண்ணி போடலாம். அதர்வைஸ் டைரெக்டாக நம்மளே ஒரு வேல்யூ அனுப்பலாம் 3,7 இப்படி ஒரு வேல்யூ அனுப்பலாம். ஸோ ஏல 3 ஸ்டோர் ஆகிடும். இங்கே இது ஆர்குமெண்ட்ஸ், இது பெராமீட்டர்ஸ். பாருங்கள் இப்போ நம்ம வந்து பெராமீட்டரோடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீனா இப்போ 7 ரெண்டையும் ஆட் பண்ணி 10ன்றது சியில் ரிட்டர்ன் வரும். இங்கேருந்து தானே கிளம்பிச்சு. சரி இங்கேயே வந்துட்டு இந்த எக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிடு. இப்போ பாருங்கள் the value received from test1 equal to பாருங்கள் 10ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம பெராமீட்டர் கொடுத்து யூஸ் பண்ணோம், பெராமீட்டர் கொடுக்காமலேயும் யூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு இது ஆப்ஷனல்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆமாம், இங்கே எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்பமே பாருங்கள் சி ஏ ஈக்குவல் டு 10 4 லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து 2 லைன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனோட பிளாக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உள்ள தள்ளி இருக்கும், இண்டென்ட்டோடு இருக்கும். ஒரு சிங்கிள் இண்டென்ட், தட் இஸ் ஒரு டேப் ஸ்பேஸ் ஆர் 4 ஸ்பேஸ் பாரை 4 டைம்ஸ் அமுத்தணும். ஸோ இந்த மாதிரி இண்டென்ட் இது பாருங்கள் இண்டென்ட்டிங்கே இல்லை, வெளியில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஈவன் இது இங்கேயே இருந்தால் கூட இது ஃபங்க்ஷன் பிளாக் இங்கே முடிஞ்சிடுது. ஸோ அதுதான் இந்த இண்டென்டேஷன் தான் ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னு காமிக்கிறது. நான் அது எதுக்குன்னு தெரியட்டும்னு ஒரு லைன் கீழே இறங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும். நான் இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் அப்பமே 4 ஸ்டேட்மெண்ட் இருந்தது, ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 10. தென் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இது 4 ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தென் ரிட்டர்ன் பற்றி இப்போ பாருங்கள், இந்த ரிட்டர்னுன்றது தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் பிளாக். நீங்கள் எத்தனை 10 ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதுங்க, எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷன் பிளாக் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வில் பி த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே இந்த ரிட்டர்னில் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஷனாகவும் கொடுக்கலாம், இல்லை எதுவுமே ரிட்டர்ன் இல்லாமையும் கொடுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் சி ரிட்டர்னில் எதுவுமே கொடுக்கல, சியில் தான் அந்த 10ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும், நான் எதுவுமே கொடுக்கல. அப்போ பாருங்கள் ஃபைலில் போய் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள் the value received from test1 equal to none வருது பாருங்கள். ஏன்னா நான் எதுவுமே ரிட்டர்ன் அனுப்பல, ஜஸ்ட் ரிட்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே நான் ரிட்டர்ன் அனுப்பல. அப்போ வந்து நன்னுன்றது எக்ஸ்குள்ளே இந்த இடத்துல வந்தோடனே எதுவுமே இல்லை இல்லையா, அப்போ நன்னுன்றது ஸ்டோர் ஆகிட்டு இந்த இடத்துல நன்னுன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் தென் இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரஷன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம். ஈவன் சி இப்போ வந்து இதை எடுத்துட்டு நான் டைரெக்டாக ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி, அதே நான் சியில் போய் ஏ ப்ளஸ் பியை கொடுத்துட்டு வர்றது, டைரெக்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த 3 ஏல இருக்கும், 7 வந்து பிக்குள்ளே இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணி 10ன்றதை ரிட்டர்ன் அனுப்புது. டைரெக்டாக ஆட் பண்ணலாம், அது என்ன சிக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் சியை ரிட்டர்ன், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வித் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம், வேல்யூஸ் வித் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா. ஸோ இப்படி எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணாட்டி அதே இப்படி கேட்கும் பாருங்கள் சேவா அப்படின்ட்டு. பாருங்கள் 10ன்றது வந்திருக்கு. ஸோ டைரெக்டாக இப்படி ஆட் பண்ணி கூட இப்படி அனுப்பலாம். அதுதான் வந்து ரிட்டர்னில் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், இல்லை நன்னாவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்கும். தென் பிளாக் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். பிளாக்குன்னா இதுதான் ஒரு பிளாக்கு. இப்போ நான் வந்து இப்படி பெராமீட்டர் கொடுக்காம கொஞ்சம் பிளாக்கை பெருசாக பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. பெராமீட்டர்ஸ் கொடுக்காம பார்த்தா இன்னும் 2 லைன் போடலாம். அதுக்காக பிளாக்ன்றது அப்படி சிங்கிள் லைனில் இருந்தால் உங்களுக்கு அது பிளாக் மாதிரி, ஈவன் ஒரு லைன் இருந்தால் கூட அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பிளாக்கு தான், இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏ ப்ளஸ் பின்னொன்னா 30ன்றது இந்த எக்ஸ்குள்ளே வந்துடும். சரி, இப்போ இது வந்து ஒரு பிளாக். இந்த பிளாக்ல எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. தென் யூஸ்வலி பிளாக்ஸ் பிகின்ஸ் when a line is indented. எப்போ பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி உள்ள தள்ளி வந்துருச்சுனாலே இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்க்கலாம்.
then any input parameters or arguments should be placed within these parentheses. இந்த parentheses குள்ள தான் parametersஓ இல்ல argumentஓ இந்த ஃபங்க்ஷனோட நேம் கிட்ட இருக்கிற இந்த parentheses குள்ள தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. The code block always comes after a colon. colon வந்துருச்சுனாலே அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் கோடோட block ஸ்டார்ட் ஆயிடும். இந்த colon வந்துருச்சுனாலே the statement return expression பாருங்க return then expression exits a function. exitனா என்ன வெளியில வர்றது, ஃபங்க்ஷனை முடிச்சு வெளியில வரும் அப்படின்றாங்க. ஆப்ஷனலி பாசிங் பேக் an expression to the caller. இதுதானே காலர், இவங்க தானே கால் பண்ணாங்க, கால் பண்ணோன்னு தானே இங்கே போச்சு. ஸோ இது வந்து அப்படியே பேக் வந்துடும் அப்படின்றாங்க. இந்த காலர்கிட்டயே ரிட்டன் வேல்யூவை எடுத்துகிட்டு இங்கேருந்து கால் பண்ண இடத்துக்கே வந்துடும் அப்படின்றாங்க. ரிட்டர்ன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் இஸ் சேம் ஆஸ் அ ரிட்டன். நம்ம ஆர்குமெண்ட் இல்லாமல் இருந்தாலே எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்றதும் வந்து உங்களுக்கு நன்க்கு ஈக்குவல் தான். நம்ம ரிட்டர்னில் ஒன்றுமே கொடுக்காமலேயும் விட்டுட்டா அதுவும் நன் தான் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நெஸ்டட் பிளாக். இப்போ நெக்ஸ்ட்டு நெஸ்டட் பிளாக் பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் பிளாக்னா என்னென்னா ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக். நம்ம இப்போ ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். ஒரு பிளாக் ஆல்ரெடி டெஸ்ட் 1ன்றது இருக்குது, நான் போயிட்டு டெஸ்ட் 2ன்றது க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் 2 அதுக்கு நம்ம டெஃப் கொடுக்கணும் இல்லையா, இந்த கீவேர்டு டெஃப் கொடுத்து தான் என்ன பண்ணணும், டெஃப் டெஸ்ட் 2 இப்படி கொடுத்துட்டோம். காலன் கொடுக்கணும் இல்லையா, இப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், C equal to A plus B return C. இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இல்லை இங்கே கொடுக்கணுன்னே இல்லை, கீழே கூட கொடுக்கலாம். இங்கே போயிட்டு ரிட்டர்ன் சி, இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. இப்போ பாருங்கள், இது ஒரு பிளாக், இந்த பிளாக் பாருங்கள் இது வரைக்கும் வந்துட்டுருக்கும். இந்த பிளாக்ல இருக்கிற இந்த சிங்கிள் இண்டென்டிங் எல்லாம் இந்த பிளாக்கோடது, டெஸ்ட் 1ஓடது பாருங்கள், இதுவும் டெஸ்ட் 1ஓடது, இந்த லைனும் டெஸ்ட் 1ஓடது, இந்த ரிட்டர்னும் டெஸ்ட் 1ஓடது. அதே பாருங்கள் 2 இண்டென்டிங், இது ஒன்று இது ஒன்று, சாரி இது ஒன்று, இங்கே ஒரு இண்டென்ட், அகெயின் இங்கே ஒரு இண்டென்ட், இந்த 2 இண்டென்ட் இருக்குது பாருங்கள், 2 டேப் ஸ்பேஸ் தள்ளி போயிருக்கிறது இந்த டெஸ்ட் 2ஓடது. இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. டெஸ்ட் 1 இருக்குது, டெஸ்ட் 2வை கால் பண்ணணும் இல்லையா, டெஸ்ட் 1 இங்கே கால் பண்ணிட்டோம், டெஸ்ட் 2வையும் கால் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் பிளாக், இது ஒரு சின்ன பிளாக் பாருங்கள் இவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை இன்வோக் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை கால் பண்ணணும், அப்போ தான் ஃபங்க்ஷன் பிளாக் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் 1குள்ளே இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்துட்டு தான் நம்ம டெஸ்ட் 2வை கூப்பிட முடியும். ஏன்னா டெஸ்ட் 2ன்றது டெஸ்ட் 1குள்ளே இருக்குது. நீங்கள் இங்கே வெளியில் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு டெஸ்ட் 2ன்னு கால் பண்ணிகிட்டு இருந்தால் ஒர்க் ஆகாது. டெஸ்ட் 2னா என்னன்னே தெரியாது. டெஸ்ட் 1குள்ளே தான் டெஸ்ட் 2வே இருக்குது. ஸோ 1குள்ளே போயிட்டு டெஸ்ட் 2வை கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னே இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. ஏன்னா அங்கே பிரிண்ட்டும் பண்ணிடலாம், நம்ம அங்கேயே பிரிண்ட்டும் பண்ணிடலாம். டெஸ்ட் 2 ரிட்டர்ன் வேண்டாம், நம்ம அங்கேயே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் சி. பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள் 13 வந்திருக்கு, 200ன்னு வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம.
இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்போவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபங்க்ஷன் பிளாக்கில் என்ன தான் ஃபஸ்ட்டு லைனாக ஃபங்க்ஷன் பிளாக் இருந்தால் கூட நீங்கள் அங்கேருந்து ப்ரோக்ராமை நம்ம யோசிக்கக்கூடாது, எப்போவுமே இங்கேருந்து தான். ஏன்னா இது கூப்பிட்டா தானே உங்களுக்கு இந்த பிளாக்கே. அதனால் இங்கே வாங்க, எக்ஸுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே டெஸ்ட் 1 பார்க்குது. கம்பைலர் இதை பார்க்கும், டெஸ்ட் 1 ஆஃப்ன்ற இதை பார்த்தோன்னையே ஃபங்க்ஷன் கால் ஆகுது, நேராக டெஸ்ட் 1க்குள்ளே போயிடும். A = 10 B = 20ன்றது தெரிஞ்சுக்கும். Aல 10 போட்டுக்கும், B வேரியபிளில் 20ன்றது டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வரும். இது இப்போத்துக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இதை இன்வோக் பண்ணாதானே, இந்த டெஸ்ட் 2 இன்வோக் பண்ணாதானே இது. ஸோ இந்த லைன் வராது, அடுத்தது இந்த லைனை பார்த்த உடனே இப்போ பாருங்கள் டெஸ்ட் 2 இன்வோக் ஆகுது. உடனே டெஸ்ட் 2 இருக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டு C = A + B, தட் இஸ் 10 + 20 30ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். பண்ணி முடிச்சுட்டு இங்கே கிளம்பின இடத்துக்கே வந்துடும். இங்கேருந்து தானே கிளம்பி இந்த இடத்துக்கு போயிட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். 30ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கிளம்பின இடத்துக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கு முடிஞ்சனால அடுத்த லைனை பார்க்கும். C = A × B, தட் இஸ் 10 × 20 200. அதை ரிட்டர்ன் அனுப்புது. இங்கேருந்து தானே கிளம்பி போச்சு. ஸோ இந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்து இந்த எக்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ த வேல்யூ ரிசீவ்டு ஃப்ரம் டெஸ்ட் 1 = 200 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ கிளியராப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். 30 ஃபஸ்ட்டு பிரிண்டில் இருந்தது. பிரிண்ட்டுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தானே அவுட்புட் கொண்டு வரும். செகண்ட் பிரிண்டில் பாருங்கள், த வேல்யூ ரிசீவ்டு ஃப்ரம் டெஸ்ட் 1 200 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக், டெஸ்ட் 1ன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இது ஒன்று தென் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் டெஸ்ட் 2ன்ற இந்த கால் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. தென் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த சிங்கிள் இண்டென்ட் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் 1ஓடுது. அப்புறம் இந்த டபுள் இண்டென்ட்டிங் இருக்கிறது இந்த டெஸ்ட் 2ஓடுது. ஸோ டெஸ்ட் 1க்குள்ளே இன்னொரு பிளாக். அப்போ இந்த டெஸ்ட் 2 வந்து இந்த 1க்குள்ளே இருக்கிறனால தான் இருக்கிறப்போ டெஸ்ட் 1க்குள்ளே தான் அதை இன்வோக் பண்ண முடியும். ஏன்னா டெஸ்ட் 1க்குள்ளே இருக்கிறனால டெஸ்ட் 1க்குள்ளே அதை இன்வோக் பண்ணுறாங்க. வெளியில் இங்கே இன்வோக் பண்ணால் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. டெஸ்ட் 1க்கு தான் தெரியும் தனக்குள்ளே இது ஒன்று இருக்குது, அதனால் இங்கே தான் இன்வோக் பண்ணுறோம். புரியுதா? இப்போ இது எதுக்காக பார்த்தோம்? நெஸ்டட் பிளாக்குக்காக பார்த்தோம். ஒரு டெஸ்ட் 1க்குள்ளே இன்னொரு டெஸ்ட் 2ன்ற இன்னொரு பிளாக்குள்ளே பிளாக். ஓகே சில்ட்ரன், தென் ஹியர் இஸ் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபைனிங். இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், சின்டாக்ஸ் பார்த்துட்டோம், இந்த நெஸ்டட் பிளாக் பற்றி படிச்சிட்டோம். தென் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள், ஹலோன்னு கொடுக்குறாங்க, பிரிண்ட் பண்ணுது ரிட்டர்ன். இது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். ஆனால் இதை எப்போ இன்வோக் ஆகும்னா இந்த ஹலோன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடணும், கால் பண்ணணும், அப்போ தான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அது பின்னாடி இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே பிரிண்ட் ஹலோன்றது நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்தா தான் இந்த பிளாக்கே இன்வோக் ஆகி அந்த அவுட்புட் இப்படி வரும் அப்படின்றாங்க. புரியுதா? பாருங்கள், இந்த ஹலோ பைத்தான் அப்படின்ற அவுட்புட், இந்த அவுட்புட் எப்போ வரும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் அங்கே சொல்கிறாங்க. தென் 7.2.2 பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப், ஆல்ரெடி பார்த்ததே தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. help us to divide a program, ஒரு lengthy complex program. நம்ம சும்மா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எத்தனையோ 100 மோர் தென் 100 நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாம் போடுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதுவாங்க. அப்போ எத்தனையோ பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லென்த்தி ப்ரோக்ராமை வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக பிரித்து போடுறப்போ ஏதாவது எரர் இருந்தாலும் ஈஸி, கோடு எழுதுறதும் ஈஸி, மேனேஜ் பண்ணுறதும் ஈஸி. அதெல்லாம் தான் இந்த அட்வான்டேஜஸில் சொல்கிறாங்க. தென் கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறோம். அது பார்த்தோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கு ஒரு கோடை போட்டுட்டு அதையே 2 டேபிள்ஸ்க்கு எழுதினோம், 5 டேபிள்ஸ்க்கும் அதையே தான் எக்ஸிக்யூட் பண்ணோம், 100 டேபிளுக்கும் அதையே தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுதான், ஸோ அதே தான் இங்கே திருப்பியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா என்ன,
functions allows us to change functionality. இந்த மாதிரி பிளாக்காக மாடியூல்ஸாக இருக்கிறப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். தென் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டு. டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் 100 பேஜுக்கு மேலே போட்டுட்ருப்பாங்க. அதில் எத்தனையோ ஃபங்க்ஷன் பிளாக் இருக்கும். அப்போ ஒரு ப்ரோக்ராமர் ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எத்தனையோ பிளாக்ஸ் இருக்கிறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அப்போது ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எல்லாம் ஒரு பிளாக்ல, டீச்சர்ஸ் டீட்டெயில் எல்லாம் ஒரு பிளாக்ல. அப்போ ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார், டீச்சர்ஸ் டீட்டெயில் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறேன், இந்த பிளாக் நான் ரெடி பண்ணிடுறேன், ஸ்டூடெண்ட் பிளாக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க, அப்புறம் 2 பிளாக்கும் சேர்ந்து மொத்தமாக ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறப்ப நம்மளுக்கு அதுதான் அட்வான்டேஜ். ஒருத்தர் ஒரு பிளாக்கை ரெடி பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பிளாக்கை ரெடி பண்ணலாம், அப்புறம் மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த அட்வான்டேஜஸ். தென் காலிங் ஏ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராம் இங்கே போட்டிருக்காங்க, இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை, ஃபங்க்ஷனை டிஃபைன் தான் பண்ணியிருக்காங்க. எப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இப்படி டிஃபைன் பண்ணிட்டு விடாமல் இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் ஹலோ. ஆனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே அவங்க இதில் ஒரு எரர் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நிற்குது, கால் பண்ணுறாங்க, ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நின்னால் எப்படி கால் ஆகும்? இங்கே ஒரு எரர் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். இந்த பிரிண்ட் வந்து இந்த இடத்துல வரணும், நான் ஏரோ வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே வரணும், அப்போ தானே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதே வந்து பிரிண்ட் ஹலோன்ற கால் ஆகிற ஃபங்க்ஷனே உடனே இந்த ஹலோ இருக்கிற இடத்துக்கு போகும். அதே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தால் எப்படி கால் ஆகும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு இது தேவை. ஸோ இந்த இடத்துல ஒரு எரர், இது தள்ளி நான் இந்த ஏரோ வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே போட்டுக்கோங்க, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ அதுதான் இந்த காலிங் ஏ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரோக்ராமில் எது காலிங் ஏ ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? இதுதான் காலிங் ஏ ஃபங்க்ஷன். test1 கால் பண்ணுறோம் இல்லையா, இங்கே பாருங்கள் test2 கால் பண்ணுறோம், உடனே இந்த test2 பண்ணிவிடும். ஸோ காலிங் ஏ ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? தென் அடுத்தது பாருங்கள், பாசிங் பெராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். பெராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுறோம்? செப்பரேட்டட் பை கமா நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஏ கமா பி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராமை விடுங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள், ஏரியா. இங்கே இது பாருங்கள் நேராக போட்டிருக்காங்க, கால் பண்ணுற இடம் ஏரியா ஆஃப் 3,5. இது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு டெஃபுக்கு நேராக கொடுத்துருக்காங்க, அதில் தான் உள்ள தள்ளி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா, ஏரியா ஆஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோன்னா கண்ட்ரோல் இந்த பிளாக்குக்கு போயிடும். இது ஒரு பிளாக் தான், ஈவன் ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, இதுவும் ஒரு பிளாக். ஸோ போகிறப்ப என்ன பண்ணும், 3 எடுத்துகிட்டு போய் இந்த டபிள்யூக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிடும், இந்த 5 எடுத்துகிட்டு போய் இந்த ஹெச்க்குள்ளே போட்டுரும். இப்போது 3 × 5 ரிட்டர்ன் அனுப்பிடும். புரியுதா? இப்போ இது எதுக்காக பார்த்தோம்? பெராமீட்டர் செப்பரேட்டட் பை கமா. பாருங்கள் 2 பெராமீட்டர் WH, 2 ஆர்குமெண்ட்ஸ், 2 பெராமீட்டர், அதுக்காக இப்போ பார்த்தோம். பாசிங் பெராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். தென் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், we often use terms parameters and arguments interchangeably. மாற்றி சொல்லுவோம், இதை பெராமீட்டர்ன்னுவோம், இதை ஆர்குமெண்ட்டுன்னுவோம், மோரர்லெஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ நீங்கள் C++லலாம் பார்த்தா போத் ஆர் சேம்னு தான் இருந்தது, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். பைத்தானில் தான் வந்து பர்டிகுலராக சொல்கிறாங்க, வேல்யூ எது வச்சுருக்கோ அதை வந்து ஆர்குமெண்ட்ஸ், எது ரிசீவ் பண்ணுறதோ அது வந்து பெராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. தென் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ ஆர்குமெண்ட்ஸ் பெராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ மோரர்லெஸ் ஒன்று தான். அதில் பாருங்கள் ஆர்குமெண்ட்ஸை வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் primarily 4 types of functions that one can use. என்னென்ன? required argument fulla padikla. Arguments are used to call a function and there are primarily 4 types of functions that one can use. ennallam? required argument, keyword argument, default argument, variable length arguments. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாமா? பாருங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் 7.5ல கொடுத்தாங்க.
இப்போ 5.1 7.5.1ல ஃபர்ஸ்ட் ஒன் ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the arguments passed to a function in correct positional order. Positional இங்கே பாருங்க எக்ஸாம்பிள், நான் எஸ்டிஆர்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த இதுதானே ஃபங்க்ஷனோட நேம் பிரிண்ட் ஸ்ட்ரிங். இந்த ஒரே ஒரு பெராமீட்டர் எஸ்டிஆர்ன்றது கொடுத்துருக்கேன். இது தானே காலிங் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கால் இங்கே தானே நடக்குது. உடனே இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற பிளாக்குக்கு கண்ட்ரோல் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த காலிங் ஃபங்க்ஷனில் எந்த பெராமீட்டருமே இல்லை பாருங்கள், ஆர்குமெண்ட்டே இல்லை. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மேட்ச் ஆகாது இல்லையா? ஒன்று இங்கேயும் கொடுக்காம விடணும், நோ பெராமீட்டர் ஆப்ஷனல் கொடுக்காம விடணும், இங்கேயும் கொடுக்காம விடணும், மேட்ச் ஆகணும். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. அப்போ உங்களுக்கு வந்து எரர் வருன்றாங்க. பாருங்கள் எரர் இந்த மாதிரி print string missing on required positional argument அப்படின்றாங்க. இந்த எஸ்டிஆர்ன்ற இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் அது வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அவங்க பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ளே வெல்கம்ன்றதை கொடுக்குறாங்களாமா. இப்போ இந்த வெல்கம்மை கொடுத்தா என்ன ஆகிடும், இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெல்கம் அப்படின்றது ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். அப்போ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா இப்போ வேல்யூ அனுப்புகிறாங்க. நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்து இது வந்து இப்போது ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்ட்ரிங்குன்னா கேரக்டர்ஸ் இல்லையா, மோர் தென் ஒன் கேரக்டர் இருந்தால் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு வாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இங்கேருந்து வேல்யூஸ் அனுப்பினோம் இல்லையா, அப்பமே ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறப்போ ஏ கமா பின்னு இந்த இடத்துல கொடுத்தோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே டைரெக்டாக இப்போ கொடுத்துட்டோம். ஆனால் பெராமீட்டரை கொடுக்குறப்போ இந்த ஆர்கியூமெண்ட் வழியாக 3,7ன்னு கொடுத்தா உடனே ஏல 3யும் பியில் 7ம், அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு ப்ரோக்ராம். அந்த மாதிரி இங்கே நம்ம வேல்யூஸை அனுப்புகிறோம், இங்கே ரிசீவ் பண்ணிக்கும். ஆனால் இங்கே ஒன்றுமே அனுப்பாமல் ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் எஸ்டிஆர் இருந்தால் அப்புறம் எஸ்டிஆருக்குள்ளே வேல்யூ வரணும் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் வெல்கம் பிரிண்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இதுதானே ஃபங்க்ஷன் இங்கே தானே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இந்த மாதிரி வெல்கம்ன்றது கொடுத்துட்டேன்னா அப்போ இந்த எஸ்டிஆருக்குள்ளே வெல்கம் ஸ்டோர் ஆகிடும். இந்த லைனை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும், ஏன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பாருங்கள் வெல்கம்ன்றது பிரிண்ட் பண்ணிவிடும். எஸ்டிஆருக்குள்ளே வெல்கம் தானே. இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் எரர். ஆனால் நம்ம வெல்கம்ன்றது அனுப்பிச்சிட்டோன்னா வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகிடும் பாருங்கள். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். எல்லா ப்ரோக்ராமுமே நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி நீங்கள் பைத்தான் ஸ்க்ரீனில் ப்ரோக்ராம் ஒன்று எய்தர் நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லை இந்த புக்கை வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தென் அடுத்தது பாருங்கள், கீவேர்டு ஆர்குமெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டில் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ரோக்ராம் கூட இருந்தது. ஆர்குமெண்ட்ஸ், இது கீவேர்டு ஆர்குமெண்ட்டோடது. நம்ம ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னும் கூட பார்க்கலாம் ப்ரோக்ராம். ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். நெஸ்டட் பிளாக் வேண்டாம், பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். சும்மா நார்மல் ஒரு சிங்கிள் பிளாக் இருக்கிற மாதிரி. இப்போ ஆர்குமெண்ட்டை நாம் அனுப்பலாம். என்ன 3,4 இப்போ இங்கே வந்து அப்போ இதிலெல்லாம் வேண்டாம், வேல்யூஸ் வேண்டாம், நம்ம வாங்குகிற மாதிரி பார்க்கலாம். த்ரூ பெராமீட்டர் வேல்யூஸை எடுக்கும். ஸோ ஏன்ற ஒரு பெராமீட்டர் 3 ஸ்டோர் ஆகிடும், கமா பின்ற பெராமீட்டரில் 4 ஸ்டோர் ஆகிடும். ரெண்டையும் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நான் வந்து இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து இங்கே ஒரே ஒரு பெராமீட்டர் தான் கொடுத்துருந்தேன்னா எரர் காமிக்கும். இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் பெராமீட்டர் பாருங்கள் வாங்கிறது ஏக்கு மட்டும்தான் 3 மட்டும்தான் ஏல வாங்கி போட்டுக்கும். அப்போ 4ஓட வேல்யூ எங்கே போகும்? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ரிக்வயர்டு, பேர்லேயே தெரியுது பாருங்கள், ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை பெராமீட்டர் இங்கே இருக்கணும். ஸோ ரிக்வயர்டு தேவை அப்படின்றாங்க, புரியுதா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்டு பெராமீட்டர்ன்றது நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இங்கே 2 இருந்தால் அங்கேயும் 2 வேரியபிள்ஸ் இருக்கணும். இங்கே அப்போனா நீங்கள் சிங்கிள் வேல்யூ அனுப்பணும் இல்லையா? அப்போ இந்த பி இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு வேல்யூ ஏக்குள்ளே சிக்குள்ளே ஏவை போட்டுடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகும். 3ன்றது ஏக்குள்ளே போயிடும். அந்த 3ஐ வந்து சிக்குள்ளே அனுப்பிடுறாங்க. அவுட்புட் வந்து 3ன்னு வந்துடும். பாருங்கள், ரன் பண்ணுறேன். the value received from test 1 equal to 3ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அப்படி ஒரே ஒரு இல்லை, நீங்கள் 2 அனுப்புகிறீங்க, 2 ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க, 4, அப்போ நீங்கள் இங்கே 2 வேல்யூ பெராமீட்டர் கொடுக்கணும். ஏக்கு 3 வந்து ஏ வாங்கிக்கும், அப்போ 4 எது வாங்கிக்கும். ஸோ அப்போ பாருங்கள் எரர் வரும். ரன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் எரர் வருது. takes 1 positional but 2 were given. ஒரு பொசிஷனல் வேல்யூ கொடுத்துருக்கீங்க, பெராமீட்டர் இருக்குது டெஸ்ட் 1ல், பட் 2 were givenன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். இங்கே நீங்கள் 2 ஆர்குமெண்ட் அனுப்பினா அங்கேயும் 2 பெராமீட்டர் வைக்கணும். இல்லை 3 வைக்கிறீங்களா, அங்கேயும் 3 வைக்கணும். அதுதான் வந்து இந்த ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இல்லை எம்டியவும் நீங்கள் விட முடியாது. இப்போ பாருங்கள், நான் எம்டியை விடுறேன். இங்கே நான் எதுவுமே கொடுக்காம விடுறேன் பாருங்கள். எம்டியை விட்டாலும் எரர் வரும். இங்கே கொடுத்துருக்கு, அப்போ இங்கேயும் கொடுக்கணும் இல்லையா? இங்கேயும் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்காம விட்டுட்டா எரர் வரும் பாருங்கள். பாருங்கள், இப்படி எரர் வந்திருக்கு பாருங்கள். 1 ரிக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட், ஏக்கு 1 வேணும் இல்லையா ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ அதுதான் இங்கே. அப்போ நீங்கள் இங்கே ஏதாவது கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரக்டர் கூட கொடுக்கலாம் பாருங்கள். டெஸ்ட் 1க்குள்ளே போயிட்டு நான் வெல்கம் இல்லை ஹலோ நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏல வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு சிக்குள்ளே அதை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாருங்கள் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கணும். எய்தர் ஸ்ட்ரிங்காக அனுப்பலாம், இல்லை வேல்யூவாக அனுப்பலாம், நம்பராக அனுப்பலாம். ஸ்ட்ரிங்காக அனுப்புனா நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் அனுப்பணும், இல்லாட்டி அதுவும் எரர் காமிக்கும். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி வெறும் ஹலோன்னு அனுப்புகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எரர் கொடுக்குது. ஹலோன்றது நாட் டிஃபைன்டு. அப்போ இந்த ஹலோன்றது ஒரு வேரியபிளை எடுத்துருச்சு. அப்போ ஹலோக்குள்ளே நீங்கள் எதையாவது சென்ட் பண்ணணும். இப்படி ஹலோ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் இப்போ அதை வந்து ஒரு வேரியபிளை எடுத்துருச்சு. அப்போ ஏ ஈக்குவல் டு 5 மாதிரி வேரியபிளுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். ஏனும் கொடுக்கலாம், இல்லை ஹலோனும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ 5ன்னு வந்துருச்சு. ஏன்னா நான் ஹலோக்குள்ளே 5ஐ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹலோவை நான் இந்த 5ஐ இந்த ஹலோக்குள்ளே அனுப்புகிறேன். ஸோ இது 5 ஹலோன்னா இப்போ 5. அப்போ இந்த இடத்துக்கு போனோன்னா இந்த ஹலோக்குள்ளே இருக்கிறது ஏக்குள்ளே வந்துடும். ஏல இருக்கிறது இந்த சிக்குள்ளே போட்டுட்டு சியை ரிட்டர்ன் அனுப்பி இந்த எக்ஸ்குள்ளே போட்டுடுறாங்க. எக்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி இதெல்லாம். ஸோ அப்போ நீங்கள் வெறும் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேரியபிளை எடுத்துக்கும். அப்போ அந்த வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடணும் இப்படி. அப்போ இது வந்து ஒரு வேல்யூ, இல்லாட்டி அது ஒரு வேரியபிளை எடுத்துக்கும். அப்போ அந்த வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூவை கொடுக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் ஹலோவை டைரெக்டாக இப்படி வேல்யூவாக அனுப்புங்க. இப்போ உங்களுக்கு ஹலோன்றது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக புரியும். அப்போ உங்களுக்கு ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டை பற்றி இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். பெராமீட்டரில் இங்கே எத்தனை பெராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் மெயினாக அதோட கான்செப்ட். தென் கீவேர்டு ஆர்குமெண்ட் பாருங்கள். கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு கொடுக்குறாங்க. இங்கே இப்படி நேம் ஈக்குவல் டு, இப்போ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், நேம்ன்ற ஒரு பெராமீட்டர், அதே பெராமீட்டர் வேரியபிளை இங்கே கொடுக்குறாங்க கீவேர்டு. அது வந்து இப்போ ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த ஜிஎஸ்ஹெச்ஏஎன்னு சும்மா ஹலோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹலோன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே டைரெக்டாக கொடுத்துருங்க. அதை போய் நீ நேம் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், நேம் ஈக்குவல் டு ஹலோ நான் அப்படி கொடுக்குறேன். இதை ஏ ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா என்ன சொல்கிறாங்க, கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் சேம்
நேம் தான் இங்கே இருக்கணும். ஏன்னா அப்போ ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்றேன். இப்படி வந்துட்டு நான் பி ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்தா மிஸ்மேட்ச் ஆகுது. எப்போ நீங்கள் கீவேர்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஹலோவை ஒன்று வெளியில் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பி ஈக்குவல் டு இந்த லைனுக்கு அப்புறம் வந்துட்டு பி ஈக்குவல் டு ஹலோ, இது ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பியை அனுப்பிக்கலாம், உடனே ஏக்குள்ளே போய் ஹலோ ஸ்டோர் ஆகிடும். இந்த ஹலோன்றது பிக்குள்ளே இருக்குது, இந்த இடத்துல வந்தோடனே இப்போ பிக்குள்ளே ஹலோ தானே, இந்த ஏக்குள்ளே போய் ஹலோ ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஹலோ பிரிண்ட் ஆகிடும், பாருங்கள் பிரிண்ட் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா இப்போ நீங்கள் இங்கே கொடுக்காம இதையே நம்ம வந்து இதையே இங்கே வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பி ஈக்குவல் டு ஹலோ. இப்போ தான் ப்ராப்ளம் என்ன, அப்போ ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறீங்கன்னா இதுவும் மேட்ச் ஆகணும். அதுதான் கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸில், இல்லாட்டி உங்களுக்கு அது எரர் காமிக்கும். பாருங்கள் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், எரர் வருது பார்த்தீங்களா, அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு ஆர்கியூமெண்ட் பீன் வருது. என்ன பீன்றது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னும். ஆனால் இதே இல்லை, போன டைம் நான் போடுறப்போ இங்கே பி ஈக்குவல் டு ஹலோன்றது இங்கே கொடுத்துருந்தேன். இந்த கர்சர் மூமெண்ட்டை பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். பியை சென்ட் பண்ணுறேன், அப்போ மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா வேல்யூ பிக்குள்ளே இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிச்சு. ஆனால் இங்கேயே நீங்கள் பியை கொடுக்குறப்போ அது வந்து கீவேர்டை எடுத்துக்குது. அப்போ கீவேர்டுன்றப்போ ஏன்றதை நீங்கள் கொடுக்கணும், ஏ ஈக்குவல்ட்டுன்னு தான் கொடுக்கணும். புதுசாக பி ஈக்குவல்ட்டுன்னு உள்ளே வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, keyword arguments will invoke the function after the parameter. பெராமீட்டரை பார்த்த உடனே தான் அது இன்வோக்கே ஆகுன்றாங்க. இந்த பெராமீட்டரை பார்த்த உடனே தான் உங்களுக்கு இன்வோக் ஆகும். அப்போ சேம் தானே இருக்கணும். நீங்கள் மாற்றி பீன் எழுதினீங்கன்னா எப்படி, ஆஃப்டர் பெராமீட்டர் ஒன்லி இட் வில் இன்வோக் த ஃபங்க்ஷன்ன்றாங்க. பாருங்கள், keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter name. parameter name பார்த்து இந்த parameter எல்லாம் பார்த்துட்டு தான் ஃபங்க்ஷனே இன்வோக் ஆகுது keyword argument பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து ரெண்டு மேட்சாக இருந்தால் தான் ஆன்சர் வரும். நீங்கள் இங்கே பீன் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வராது. the value of the keyword argument is matched. பாருங்கள், matched with the parameter name. பெராமீட்டர் நேமும் ஆர்கியூமெண்ட் நேமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும் அப்படின்றாங்க. ஒன் கேன் ஆல்சோ புட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர்டர், நாட் இன் ஆர்டர். ஆர்டர் இல்லாமல் கூட கொடுக்கலாம். எப்படி பாருங்கள், ஆர்டர் இல்லாமல் கூட கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். பட் மேட்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் ஏ கமா பி ரெண்டு பெராமீட்டர் வைக்கிறேன். ஏல ஹலோ கமா 15, ஏஜ் ஈக்குவல் டு 50. நம்ம ப்ராப்பராக நீட்டாக எழுதிக்கலாம். நேம் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமையே எழுதலாம். நேம் ஈக்குவல் டு ஹலோ, ஏஜ் ஈக்குவல் டு 15. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இன்னொரு ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நேம் கமா ஏஜ் இல்லையா, நேம் ஈக்குவல் டு சுபா, ஏஜ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கோமா. அப்போ இந்த நேம்ன்றதுக்குள்ளே இந்த சுபான்றது வேல்யூ போயிடும், இந்த 16ன்றது வந்து இந்த ஏஜ்குள்ளே போயிடும் இல்லையா. அப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ரிட்டன் சும்மா தான் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் எழுதாமலேயும் இருக்கலாம். இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிள் 1 கீவேர்ட் ஆர்கியூமெண்ட். இதை கீவேர்டு இது சும்மா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இந்த லைன் உங்களுக்கு வேணா எழுதுங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், நேம்குள்ளே சுபான்றது வந்துடும், ஏஜ்குள்ளே 16. இங்கே தானே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. பாருங்கள், பிரிண்ட் டேட்டா, பாருங்கள் பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷன் கால் ஆகுதா. கால் பண்ணுறப்ப நேமுன்ற கீவேர்டுக்குள்ளே சுபா, ஏஜ்ன்ற கீவேர்டுக்குள்ளே 16. ஸோ நேம்குள்ளே சுபா வந்துடும், ஏஜ்குள்ளே 15 வந்துடும். இப்போ பிரிண்ட் பண்ணுறாங்க நேம். இது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே வந்துடும். இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, இந்த நேம்குள்ளே சுபான்றது வந்துடும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற ஏஜ் அப்படியே பிரிண்ட் ஆகிடும், இந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இருங்க, அது வந்து நான் கொஞ்சம் வேறு ப்ரோக்ராம்காக யூஸ் பண்ணியிருந்தேன், அதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஏஜ்குள்ளே இருக்கிற 16 இங்கே வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை.
நேம் ஈக்குவல் டு சுபா, ஏஜ் ஈக்குவல் டு 16. அவுட்புட் தெரியுதா, கரெக்டாக இருக்கா? இதை பார்த்துக்கோங்க அவுட்புட்டை. நேம் வந்து சுபா, ஏஜ் வந்து 16. ஸோ என்ன பண்ணுறோம், நேம்குள்ளே சுபாவை அனுப்புகிறோம், ஏஜ்குள்ளே 16 அனுப்புகிறோம். ஈவன் நீங்கள் மாற்றி வேணாலும் அனுப்பிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஏஜ் ஈக்குவல் டு 16, கமா நேம் ஈக்குவல் டு சுபா. இப்படி கூட மாற்றி கூட எழுதிக்கலாம். அப்போ எப்படி மிஸ் ஃபஸ்ட் ஒன் இதுக்குள்ளே போயிடும், செகண்ட் ஒன் இதுக்குள்ளே, ஏன்னா இல்லை, ஏன்னா இங்கே இந்த கீவேர்டை வச்சே யூஸ் பண்ணுறாங்க, கீவேர்டு ஆர்கியூமெண்ட்டை வச்சே யூஸ் பண்ணுறனால ஏஜ்னு இங்கே தான் போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். இதை மாற்றி கூட கொடுத்துக்கலாம், நேமுன்றோன்னு இந்த இடத்துக்கு போயிடும். ஆக்சுவலி அப்படி போகாது, ஃபஸ்ட் ஒன் இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும், செகண்ட் வேல்யூ செகண்டு இருக்கிற இடத்துல ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 16, சுபா அப்படின்னா 16 போய் நேம்குள்ளே ஸ்டோர் ஆகிடும், சுபான்றது ஏஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், ரன் பண்ணுறேன் பாருங்கள், நேம் ஈக்குவல் டு 16, ஏஜ் ஈக்குவல் டு சுபா. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்குள்ளே தான் எப்போவுமே, இந்த செகண்ட் ஒன் இந்த செகண்ட் பேராமீட்டருக்குள்ளே தான், ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்குள்ளே, செகண்ட் ஆர்குமெண்ட் செகண்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கீவேர்டு ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீவேர்டு அங்கே கொடுக்குறோம், ஏஜ் ஈக்குவல் டு 16, நேம் ஈக்குவல் டு சுபா. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்தா கூட இந்த ஏஜ் இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு தான் போகும், ஏன்னா அந்த நேமை வச்சு தான் அது போகுது. ஃபஸ்ட்டு பொசிஷனாக செகண்ட் பொசிஷனான்னு இல்லை, அந்த நேமை பேஸ் பண்ணி தான், இந்த நேம் பார்த்துட்டு தான் இன்வோக்கே நடக்குது, இந்த பெராமீட்டர்ஸ் பார்த்துட்டு தான் இன்வோக்கிங்கே ஃபங்க்ஷனாக இன்வோக் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நேம் கரெக்டாக இருக்கணும். ஏஜுக்கு பதிலாக ஏஜின்னு கொடுத்தாலும் எரர் காமிக்கும், அதுதான் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஏக்கு பதிலாக பீன்னு கொடுத்தாலே எரர் காமிச்சிச்சு இல்லையா, அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட்டுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டுனா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். பாருங்கள், கீவேர்டு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நேம் தான், இங்கேயும் நேம் தான். நீங்கள் இங்கே நேம்னு சொல்லிவிட்டு இங்கே என்னன்னு கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். அதில் என்ன, அதை இதை இம்ப்ராப்பர் ஆர்டர்லையும் இருக்கலாம். கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்ப்ராப்பர் நாட் இன் ஆர்டராக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒன் கேன் ஆல்சோ புட் ஆர்குமெண்ட்ஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர்டர், மாற்றி கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த நேமை கீவேர்டை வச்சு தானே அதை எடுத்துக்கும், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது அதே தான், இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே சேம் எக்ஸாம்பிளை இங்கே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்க, நேம் 1, இங்கே நேமுன்றாங்க, இங்கே வந்து நேம் 1ன்னா மிஸ்மேட்ச் ஆகிடும். எப்படி நான் ஏ கொடுத்துட்டு பி ஈக்குவல் டுன்னு கொடுக்க முடியுமா, முடியாது. அந்த மாதிரி தான் நேம்னா இங்கேயும் நேம் தான், நேம் 1ன்னு கொடுத்தா எரர் வரும். when the above code executed it produce the following result. என்ன வரும், என்ன ரிசல்ட் வரும் பார்க்கலாம் இருங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அபோவ் கோடுக்கு இந்த இடத்துக்கு இந்த ஃபாலோயிங் ரிசல்ட் பாருங்கள், டைப் எரர். நான் இதை மறந்துட்டு அடுத்தது இங்கே பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஃபாலோயிங் எரர் வில் டிஸ்பிளே என்னன்ட்டு, நேம் 1 அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு நேம் 1. ஏன்னா இங்கே நேம்னா அங்கே எப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் மேட்ச் ஆகும். புரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? தென் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் அதே தான் பாருங்கள், மாற்றி கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஏஜ் ஈக்குவல் டு 25, அப்புறம் நேமை கொடுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நேமு ஏஜ் தான். ஆனால் பிரச்சனை இல்லை, ஏஜ்னு இங்கே தான் போகும், நேமுன்னு இங்கே தான் போகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பாருங்கள். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்கள், பிரிண்ட் இன்ஃபோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, உடனே பிரிண்ட் இன்ஃபோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு
அதோட அவுட்புட்டை கொண்டு வரும். என்ன பிரிண்ட் பண்ணும்? நேம் ஈக்குவல் டு நேம் மணின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் சேலரிக்கு மணி கமா சேலரி அனுப்பலை. அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த 3500 பிரிண்ட் பண்ணிவிடும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். புக் வைஸ் படிக்கிறத விட நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் நேம் ஈக்குவல் டு ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துக்கலாம். இங்கே ஏஜ் கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம நார்மல் கீவேர்டு ஆர்குமெண்ட் இல்லாமல் நார்மலாக பார்க்கலாம். நேம்க்கு வந்து சுபா, ஏஜ் வந்து கமா 15. இப்போ நம்ம அனுப்பியிருக்கோம், அனுப்பினது தான் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ரன் பண்ணுறேன். இந்த 20 பிரிண்ட் ஆகாது. இங்கே பாருங்கள், ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கலாம். சுபா 15ன்னு வரும். பாருங்கள், நேம் வந்து சுபா, ஏஜ் வந்து 15. இதே வந்து நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலை அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து எடுத்துக்கும். இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. டிஃபால்ட்டுன்னா ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நேம் வந்து சுபா, ஏஜ் வந்து கொடுக்கல, ஒரே ஒரு பெராமீட்டர் ஆர்குமெண்ட் தான், வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த நேமுக்கு மட்டும்தான் அனுப்புகிறோம், ஏஜுக்கு நம்ம அனுப்பலை. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை, இல்லாட்டி எரர் காமிக்கும். மிஸ் மேட்ச் ஆகுதேன்னு எரர் காமிக்கும். இங்கே 2 பெராமீட்டர்னால் அங்கேயும் 2 ஆர்குமெண்ட் இருக்கணும். இங்கே 2 பெராமீட்டர் இருக்குன்னா இங்கேயும் 2 இருக்கணும். ஆனால் டிஃபால்ட்டு கொடுத்து வச்சிருக்கிறனால வேல்யூ ப்ராப்ளம் இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், நேம் வந்து சுபா, ஏஜ் வந்து 20ன்னு வரும். நீங்கள் ஒன்றுமே கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ அங்கேயே கொடுத்துருக்கு. இங்கேருந்து அனுப்பாமல் 20ன்றது இங்கேயே கொடுத்துருக்கு. அதே நீங்கள் ஏஜ் இப்படி நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலன்னா எரர் காமிக்கும். ஒரு பெராமீட்டருக்கு கொடுத்துட்டீங்க ஓகே சுபான்னு, இந்த 2வது பெராமீட்டருக்கு எங்கன்னு கேட்கும். நம்ம இங்கேயே கொடுத்துட்றோம் வேல்யூ. 2வது பெராமீட்டருக்கு வேல்யூ எங்கன்னு கேட்கும். இங்கேயே கொடுத்தனால பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கும். பாருங்கள், நேம் ஈக்குவல் டு சுபா, ஏஜ் ஈக்குவல் டு 20. இப்போ புரியுதா உங்களுக்கு? டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் இங்கே ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். இல்லை நம்ம கொடுத்துட்டோம் சுபா கமா 15 அப்படின்னா இதை தான் எடுத்துக்கும், இதை எடுக்காது. அப்போ இந்த 15ஐ இந்த ஏஜுக்குள்ளே கொண்டு போய் போட்டுரும். அப்போ ஏஜ் வந்து 15. பாருங்கள், ரன் பண்ணுறேன். பாருங்கள், சுபா, ஏஜ் வந்து 15. அப்பமே 20ன்னு வந்துச்சு, இப்போ 15ன்னு வருது. பாருங்கள், நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற 20 எடுத்துகிட்டு நேம் சுபா, ஏஜ் 20, அதுதான் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ மணின்னு கொடுத்துருக்கு, சேலரி கொடுக்கல. அப்போ இந்த சேலரியை பிரிண்ட் பண்ணுறப்ப இந்த 3500 எடுத்துரும். இதே வந்து ராம்க்கு பாருங்கள் 2000 அனுப்புகிறாங்க. ராம் கமா 2000 இங்கே அனுப்புகிறப்ப மணி மட்டும்தான் அனுப்புகிறாங்க. ராமுக்கு பாருங்கள் சேலரியோடு சேர்த்து அனுப்புகிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த 3500 பிரிண்ட் ஆகாது, அந்த 2000 தான் பிரிண்ட் ஆகும். நீங்கள் கொடுக்கலன்னா தான் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு? தென் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை பெராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கணும், ஈக்குவல் ஆகணும் வேரியபிள். இங்கே XYZன்னு 3, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5, 10, 15 கமா கொடுத்தாலே அது செப்பரேட். ஸோ 5, 10, 15, 20, 25 5 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது மிஸ் மேட்ச் ஆகுமா? ஆனால் சம்டைம்ஸ் யூசருக்கு அது தேவைப்படும். இப்போ பாருங்கள், இதை படிக்கிறேன். In some instances, you might need to pass more arguments than have already been specified. ஆல்ரெடி 3 தான் கொடுத்துருக்கு, ஆனால் நிறைய ஆர்குமெண்ட் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். Going back to the function to redefine. அப்போ திருப்பியும் போயிட்டு இங்கே XYZ A, Bன்னு ஒரு 5 பராமீட்டரை கொடுத்துட்ருக்கணும். இது நம்ம ப்ரோக்ராம் சின்ன ப்ரோக்ராம், இங்கே போய் மாற்றி விட்டுறலாம். A, B, இல்லை U, V, X, இங்கே போய் இன்னும் U, Vயை சேர்த்து விட்டுறேன். என்னோட கர்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல U, V அப்படின்னு இன்னும் 2 ஆர்குமெண்ட்டை சேர்த்திட்டா Uல 5, Vல 10, அப்புறம் Xல 15, 20, Zல 25.
இதை போய் திருப்பி மாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா இது சின்ன ப்ரோக்ராம், இங்கேயே பார்த்துட்டோம், இங்கேயே மாற்றிப்போம். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு 100 லைன் 100 பேஜஸ் 200 பேஜஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த பிளாக்கை தேடி போய் மாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இத்தனை வேல்யூஸ் வேணும், ப்ரோக்ராமில் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையே வேண்டாம், இந்த ஆஸ்ட்ரிஸ்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. எப்படி பாருங்கள், ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரிஸ்க். நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் போடலாமா, ஒரு ப்ரோக்ராம் போடலாம் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை போடலாம். ஸோ காப்பி பண்ணிக்கலாம், காப்பி, இங்கே வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை பேஸ்ட். ப்ரோக்ராம் போட்டோமா, இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். எரர் வரும், ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே தானே இது நிற்கணும். ஸோ டேப் கொடுத்து உள்ளே கொண்டு போங்க. பிரிண்ட் பண்ணுறதும் உள்ளே, ரிட்டனும் உள்ளே இல்லையா, இது 3 இந்த பிரிண்ட் நம்பர்ஸுன்ற பிளாக்கோடது. இதெல்லாம் வந்து தேவையில்லை, எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் பிரிண்ட் ரிட்டன் வந்துடுது. வந்தோடனே இங்கே பிரிண்டில் பிரிண்டிங் 2 வேல்யூஸ் 1,2 ரெண்டையும் மேலே அனுப்புகிறாங்க. பிரிண்ட் பண்ணிடும். நம்பர்ஸ் எத்தனை வேணாலும் கெட் பண்ணிக்கும், ஏன்னா நம்பர்ஸ் என்னன்னு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை NOS அது என்ன பேர் வேணாலும் வேரியபிளுக்கு நீங்கள் கொடுக்கலாம், எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஃபார் n in எக்ஸ்ன்னு NOSக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். இந்த ஸ்டார் கொடுத்து ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே 2 ஆர்குமெண்ட் அனுப்புகிறாங்க, இங்கே 3 அனுப்புகிறாங்க, அத்தனையும் இது ஏற்றுக்கும். எப்போ நீங்கள் இந்த ஆஸ்ட்ரிஸ்க், இந்த ஸ்டாரை தான் ஆஸ்ட்ரிஸ்க் அப்படின்றாங்க. எப்போ நீங்கள் அந்த ஆஸ்ட்ரிஸ்க் கொடுத்துட்டிங்களோ எக்ஸ் வந்து 2 ஆர்குமெண்ட்டையும் எடுத்துக்கும், 3 ஆர்குமெண்ட்டையும் எடுத்துக்கும். ஆக்சுவலி எப்படி 2 ஆர்குமெண்ட் இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய், 3 இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். ஆனால் தேவையில்லை, எப்போ நீங்கள் இந்த ஆஸ்ட்ரிஸ்கை கொடுத்துட்டிங்களோ இது வந்து எத்தனை, இந்த ஒரே ஒரு வேரியபிள் எத்தனை வேல்யூஸை வேணாலும் எடுத்துக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் இண்டென்ட். ஆமாம், ஃபார் லூப்புக்குள்ளே பிரிண்ட் அடிக்கிறாங்க. ஃபார் லூப்னா அதுக்குள்ளே தானே போகணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்குள்ளே போகணும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ ஃபார் லூப்புக்குள்ளே ஒன்றுமே இல்லையா. ஸோ அதுதான் எரர் காமிச்சிருக்கு. ரன் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், அவுட்புட் printing 2 values 1 and 2, printing 3 values 10, 20, 30. இந்த அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா, இல்லை நம்ம மினிமைஸ் பண்ணி இங்கேயே கூட வச்சுக்கலாம். இப்படி மினிமைஸ் பண்ணி இங்கேயே கூட வச்சுட்டு கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு, பிரிண்டிங் 2 வேல்யூஸ். எப்போவுமே நம்ம இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே போக மாட்டோம், இங்கிருந்து தான் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுது, பிரிண்டிங் 2 வேல்யூஸ். உடனே அது அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணிவிடுமா, பிரிண்டிங் 2 வேல்யூஸ். இந்த பிரிண்ட்டுன்னு பார்த்த உடனே ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணிவிடும் பிரிண்டிங் 2 வேல்யூஸ். அதுக்கப்புறம் பிரிண்ட் NOS ஃபங்க்ஷன் கால் ஆகுது பாருங்கள், இப்படி பெராந்தசிஸ் போட்டு வேல்யூ அனுப்புகிறாங்க, ஃபங்க்ஷன் கால் ஆகுது. 2 ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க 1,2. இங்கே போனோன்னா இந்த எக்ஸ்குள்ளே 1,2. ஸோ உள்ளே வரும், எக்ஸ்குள்ளே இப்போ 1 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் n பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டைம் nக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ்குள்ளே இருக்கிற 1 எடுத்துக்கும், பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் பாருங்கள் 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது ஃபார் லூப்குள்ளே போகிறப்ப எக்ஸ்குள்ளே இருக்கிற 2 எடுத்துக்கும், ஃபஸ்ட்டு வேல்யூ அடுத்தது நெக்ஸ்ட் வேல்யூ. இப்போ எக்ஸ்குள்ளே 2 வேல்யூமே இருக்குது, 1 இருக்குது 2 இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஃபார் லூப் வந்து எக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த 1 எடுத்துகிட்டு nக்குள்ளே கொண்டு வந்துக்கும், பிரிண்ட் பண்ணுது. ஸோ 1 நீங்கள் பாருங்கள் பிரிண்ட் பண்ணிடுச்சு. தென் ஃபார் லூப்குள்ளே போகும், இப்போ எக்ஸ்குள்ளே இருக்கிற 2 எடுத்துகிட்டு போய் nக்குள்ளே போடும், அதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ பாருங்கள் 2ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டு ரிட்டன் எங்கே கிளம்பிச்சோ அங்கேயே வந்துடும். ரிட்டன்னா எங்கேருந்து, இங்கேருந்து தானே போனோம், இந்த இடத்துல இருந்து தானே போனோம் இந்த பிளாக்குக்கு. ஸோ அங்கேயே வந்துருச்சு. இப்போ அடுத்த லைனாக பார்க்கும், பிரிண்டிங் 3 வேல்யூஸ். அது அப்படியே பிரிண்ட் அடிங்க, பிரிண்ட் அடிச்சிடுமா. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறதெல்லாம் அப்படியே பிரிண்ட் அடிச்சிடும், பிரிண்டிங் 3 வேல்யூஸ். இப்போ அடுத்தது இந்த லைனை பார்க்கும், பிரிண்ட் நம்பர்ஸ். உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா,
பிரிண்ட் நம்பர்ஸ்ன்ற போகிறப்ப ஆர்குமெண்ட்டில் என்ன எடுத்துகிட்டு போகுது 10 20 30 எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த எக்ஸ்குள்ளே 3ஐயும் வாங்குது பாருங்கள். தனித்தனியாக XYZன்னு தேவையில்லை. ஸ்டார் இந்த ஆஸ்ட்ரிஸ்க் இருந்தால் ஒரே ஒரு வேரியபிளில் 3 வேல்யூ வாங்கும். இப்போ எக்ஸ்குள்ளே 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஃபார் லூப் வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டைம் 10 எடுத்துக்கும், அதை பிரிண்ட் பண்ணும். பாருங்கள் 10ன்னு பிரிண்ட் ஆகுது. திருப்பியும் ஃபார் லூப்குள்ளே போகும். இந்த லூப் எக்ஸ்குள்ளே 3 வேல்யூஸ் இருக்குது. அந்த 3 வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். ஸோ பிரிண்ட் முடிச்சுட்டு 10 முடிச்சுட்டு திருப்பியும் உள்ளே போகும். இப்போ 20 எடுத்து என்குள்ளே போட்டுக்கும். 20 பிரிண்ட் பண்ணுது பாருங்கள், 20ன்னு பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது திருப்பியும் ஃபார் லூப்குள்ளே போகும். 30ன்ற வேல்யூ இருக்குது, என்குள்ளே 30 எடுத்துக்கும். 30 பிரிண்ட் பண்ணுது. முடிச்சுட்டு மேலே போகிறப்ப அவ்வளோதான். எக்ஸ்குள்ளே 3 வேல்யூஸ் தான் இருக்குது. அவ்வளோதான். முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பின இடத்துக்கே வந்துடும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட் புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன நம்ம பார்த்தோம், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். பாருங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் இருக்கலாம். இந்த ஆஸ்ட்ரிஸ்கை யூஸ் பண்ணுங்கள். எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாருங்கள். கமா 14 வேணாலும் கொடுக்குறேன் பாருங்கள். கமா 40 கமா 50 நான் 5 வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரன் பண்ணுறேன் பாருங்கள். பிரிண்டிங் 2 வேல்யூஸ், அப்பமே 2 வேல்யூ இதுக்கு. இப்போ பாருங்கள் 10 20 30 40 50 5 வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா இப்போ இது? சரி, இப்போ புக்கில் வாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த அபவ் ப்ரோக்ராம் அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் வேல்யூஸே கொடுக்கணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் நேம் கூட கொடுக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாலா கலா நேம் கூட நம்ம கொடுக்கலாம். நீங்கள் வேல்யூஸே கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து 10 20 ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம்னா அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே தானே கொடுக்கணும். நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் இப்போ கலான்னு கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். இல்லாட்டி கலான்றது ஒரு வேரியபிள், அப்போ அந்த கலாக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு நம்மளை கேட்கும். ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். பாருங்கள் 1 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 10 20 கலான்றது பிரிண்ட் ஆகுது பாருங்கள். சரி, கொஞ்சம் மூவ் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. 10 20 கலா 40 50 புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ப்ரோக்ராம் 10 20 கலா 40 50 ஸோ அப்படி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எவாலுவேட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். நீங்கள் ஒன்று 10 20 30 கொடுக்கணும்னு இல்லை. மாலா கலா பாலனா கலா மட்டும் யூஸ் பண்ண, நீங்கள் ஃபுல்லாக 5 பேர் கூட கொடுத்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். So in variable length arguments we can pass arguments using 2 methods. Non-keyword keyword இல்லாமல் யூஸ் பண்ண இல்லையா? கீவேர்டுனா அந்த என்ன ஏ ஈக்குவல் டு த நேம் ஈக்குவல் டு கலா ஏஜ் ஈக்குவல் டு அப்படி அப்படி அந்த மாதிரி கீவேர்டு இல்லாமல் கூட கொடுக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்து இத்தனை நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் கொடுக்கல, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தோம். அந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் எப்படி நம்ம கொடுப்போம், ஏ நேம் ஈக்குவல் டு இங்கே கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் யூஸ் பண்ண பாருங்கள், ஏஜ் ஈக்குவல் டு 25 நேம் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் தேவையில்லை, நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் இத்தனை நேரம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட் செகண்டு, அதை பற்றி இட் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் புக்குன்ட்டாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் கொடுக்கல. நான் கீவேர்டு தான், அதுதான் நான் கீவேர்டுன்னு இல்லாமல் இருக்கிறது தான் இத்தனை நேரம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு டியூப்பிள்ஸ். அந்த டியூப்பிள்ஸ்ன்றது நம்ம பின்னாடி லெசனில் வரும், பார்க்கலாம். தட்ஸ் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலிங் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் பிளாக்னா என்ன, தென் இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம், ஒரே நிமிஷம் பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டுனா என்ன அப்படின்னா, ஆர்குமெண்ட் தேவை
ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெராமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். தென் கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் நேம் ஈக்குவல் டு கலா, ஏஜ் ஈக்குவல் டு அந்த மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்ஸில் வந்து வேரியபிளை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கீவேர்டு ஆர்குமெண்ட். தென் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நம்ம ஒன்றுமே கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த மணி மட்டும் கொடுத்தோம். மணிக்கு வந்து சேலரி எவ்வளோன்னு கொடுக்கல, 3000 அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதே ராம்க்கு வந்து நம்ம நேமும் கொடுத்தோம், சேலரி 2000ன்னு கொடுத்தோம். அப்போ கொடுத்தது தான் வரும். கொடுக்கலன்னா தான் அந்த டிஃபால்ட்டாக இருக்கிறத வரும். அது ஒன்று பார்த்தோம். தென் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இப்போ பார்த்தோம். எத்தனை லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பெராமீட்டர் இருக்கணும். அப்படி உங்களுக்கு இல்லையா, நீங்கள் ஆஸ்ட்ரிஸ்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எத்தனை லென்த் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன்.